நிதி பகிர்வில் ஒன்றிய அரசு குறுகிய எண்ணத்தோடு செயல்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே பல திட்டங்களை நிறைவேற்றி உள்ளதாகவும் பெருமிதம். அளவுக்கு மீறிய அதிகார குவிப்பால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. கூட்டாட்சிக்கு எதிரான நடவடிக்கையை திமுக தொடர்ந்து கண்டிக்கும் என்றும் மாநில சுயாட்சி கருத்தரங்கில் முதலமைச்சர் பேச்சு. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 74,000 கடந்தது. சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 74,520 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை வரலாறு காணாத உயர்வு. 1 கிராம் வெள்ளி 130 ரூபாய்க்கு விற்பனை. தொழிலதிபர் அனில் அம்பானி வீட்டில் சிபிஐ சோதனை. 17,000 கோடி கடன் மோசடி வழக்கில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்திலும் சோதனை நடத்தப்படுவதால் பரபரப்பு. சென்னை கண்ணகி நகரில் பணிக்கு செல்லும் போது மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழப்பு. தூய்மை பணியாளர் குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை வழங்கினார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். பொன்னேரி அருகே ஏரிக்கரை தடுப்பு சுவற்றில் மோதி அந்தரத்தில் தொங்கிய அரசு பேருந்து. பேருந்தில் இருந்து கீழே குதித்து தப்பிய பயணிகள். வேலூர் மாவட்டத்தில் பொன்னை பகுதியில் உள்ள வீடுகளில் மழை நீர் புகுந்ததால் மக்கள் தவிப்பு. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் குளம் போல் தேங்கிய மழைநீர். 13 சென்டிமீட்டர் மழை கொட்டிய நிலையில் தேங்கி நிற்கும் நீரில் தத்தளித்து சென்ற வாகனங்கள். பனிரண்டு நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையை கண்டித்து நடந்த வேலை நிறுத்த முடிவுக்கு வந்ததை அடுத்து பணிக்கு திரும்பினர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆவணி தேரோட்டம் கோலாகலம். அரோகரா முழக்கத்துடன் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. உத்தராகண்டில் மீண்டும் மேக வெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை. வெள்ளத்தில் வீடுகள் கட்டடங்கள் கடும் சேதம். இந்தியாவில் டிக்டாக் செயலிக்கு மீண்டும் அனுமதியா? சமூக வலைதளங்களில் வெளியான செய்திக்கு ஒன்றிய அரசு மறுப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சுதாகர் ரெட்டி உடல்நலக் குறைவால் காலமானார். சுதாகர் ரெட்டி மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். கொடைக்கானலில் 2ஆம் சீசன் துவங்கும் அறிகுறியாக பூக்கத் துவங்கியது காட்டுச்செர்ரி. இலைகள் உதிர்ந்து மலர்களுடன் மலைகளின் இளவரசியை மெருகூட்டும் காட்சி. சானார்பட்டி அருகே மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்த கணவர். சுகாதாரத்துறையினரின் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு.
எம்ஜிஆருக்கு இருந்த மகளிர் ஆதரவை விட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. நெல்லையில் அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. ஆதரவு தந்துகிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் குறிப்பாக மகளிர் அவருக்கு பெரிய ஆதரவு தந்துகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க மகளிர் ஆதரவு எம்ஜிஆருக்குன்னு. அதெல்லாம் இப்போ தாண்டி எம்ஜிஆரை தாண்டி இவருக்கு மகளிருடைய ஆதரவு தளபதி அவர்களுக்கு தான் இருக்குது. எனவே நடைபெறுகிற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி அமையும். மாண்புமிகு தமிழக முதல்வராக மீண்டும் வருவார். எடப்பாடி பழனிசாமி பெயரை கூட அமித்ஷா உச்சரிக்காதது ஏன்? முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதிலளிக்க மறுப்பு. பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்றாரு. ஆனா அவர் எடப்பாடியுடைய பேரே 1ஆம் தேதி எங்க புரட்சி தமிழக எடப்பாடியார் வர்றாரு. அவர் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் சொல்லுவாரு. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.